ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சேலம் நடத்தும் சர்வதேச மகளிர் தின சிறப்பு கொண்டாட்டம். அதுக்கு முன்னாடி நம்ம SAHS ஓட வீர மங்கையர்களோட ஃபன்னி கிளிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. மேம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? It's a very happiest one, and it will be like it's needed for in life. தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்குக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கி. மேம் நீங்க Celebration is வருஷத்துல ஒரு நாள்னு இல்லாம எல்லா நாளும் இதே மாதிரி கொண்டாடினா ரொம்ப சந்தோஷம். மேம் எப்படி மேம் தினம் தினம் இங்கே ரோஸ் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா? கொடுத்தா நல்லா தான் வேற மேம் இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. ஓகே மேம். மேம் நீங்கள் பெண்களுக்கான அடையாளம். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. மேம் ஒரு லைனில் சொல்லிட்டீங்க, தலைப்புச் செய்தி வேண்டாம் மேம். அதுவே எல்லாமே அடங்கிடும்னு நினைக்கிறேன். எல்லா நாளுமே இதே மாதிரி யோசிச்சா நல்லா இருக்கும். ஓகே மேம். மேம் நீங்கள் இதே மாதிரி எல்லா நாளும் விமன் ஹாப்பியா இருக்கணும்னு அவர் காலேஜ் எல்லாமே மேக்ஸ் எவ்ரிவன் ஹாப்பி. ஓகே தேங்க்ஸ் மேம். நீங்கள் மகளிர் எல்லாத்தையுமே கௌரவப்படுத்துற நாள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். வேற மேம்? ஓகே மேம். மேம் சார் உமன்ஸ் டே நம்ம எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்? மென்ஸ் டேக்கு நாங்க நல்லா பண்ணோம்ல, அது திருப்பி பண்ணிட்டீங்க. ஓகே. உமன்ஸ் டே எதுக்காக மேம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்? எங்களை செலிப்ரேட் பண்ணோம், நாங்கள் ஒரு கிஃப்ட் இல்லை. ஓகே மேம். மேம் நீங்கள் உமன்ஸ் டே நம்ம எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்? தெரியாதா? எஸ் உமனா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இந்த டே செலிப்ரேஷனை பற்றி? மேம் இதுக்கெல்லாம் காப்பி ரைட்ஸ் கேட்கக்கூடாது. ஓகே. அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு. கேட்குறேன் ரஞ்சிதா மேம். எதுக்காக உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் மேம்? உமன்ஸ் டே வந்து நம்ம எதுக்காக சொல்லணும், பெண்கள் தினத்தை வந்து முன்னிட்டு நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறது. ஓகே. உமன்ஸ் டே நம்ம எதுக்காக மேம் செலிப்ரேட் பண்ணுறோம்? எஸ் நீங்க இருப்பீங்கடா. மேம் நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் கேட்க மாட்டேங்குது. எதுக்காக உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம்? ஆக்சுவலி எதுக்காக பண்றோம்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பட் மெயின் திங் இஸ் செரிஷ் தி விமன். ஓகே ஓகே. உமன்ஸ் டே எப்போத்துலேருந்து செலிப்ரேட் பண்ணுறோம்? அப்புறம் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்னு சொல்லுங்கள். ஆமாம், எப்போத்துலேருந்து கேட்குறது? சரி, எதுக்கு மேம் செலிப்ரேட் பண்ணுறோம்? உமன்ஸ் டே வந்துட்டு உமனை வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்க. அவங்களோட எஃபர்ட்டு, அப்புறம் ஒர்க்கு, டெடிக்கேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக பண்ணுறீங்க. அதே கொஸ்டின் தான். என்னைக்கு சரி என்னையிலேருந்து பண்ண ஆரம்பிச்சாங்கிறது தெரியல, ஆனால் பண்ணுறாங்க. அதான் ஹானர் பண்ணுறதுக்காக. செலிப்ரேஷன் முக்கியமா? செலிப்ரேஷன் முக்கியமா? உமன்ஸ் டே செலிப்ரேஷன் முக்கியம் இல்லை தான். அப்போ எதுக்கு பண்ணணும்? ஸ்டாப் பண்ணிடலாமா? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்போ ஏன் பண்ணணும்னா, நாங்கள் எப்படி ஒருத்தர் மேலே பாசம் வச்சு எல்லாம் பண்ணோம். நாங்கள் எப்படி ஒரு மென்னை மதிக்கிறோம், அது மாதிரி அந்த மென்னும் எங்களை மதிக்கிறோம். எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்? சொல்லு, உனக்கு தெரிஞ்சது சொல்லு. சில்ட்ரன்ஸ் டே பண்ணுறாங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? ஹாய். உமன்ஸ் டே எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. உமன்ஸ் டே நம்ம எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். உமன்ஸ் டே பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் சார், உடனே கேமரா ஆன் பண்ணி நான் கேட்டா எப்படி சார் வரும்? எப்படி சார் சொல்றது? சொல்லுங்க மேம், உமன்ஸ் டே பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்காக தான் செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பீயிங் உமன் வந்து கொஞ்சம் கஷ்டம் சார். பட் ஆனால் எல்லாத்தையும் மீறி ஃபேஸ் பண்ணணும், அவ்வளோதான் உமன். ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு உமன் வந்து சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ உமன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. அது ஒரு மென்னா வந்து உமனுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ பண்ணுறாங்க, உமனை வந்து வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது.
இந்த டே எப்போ ஸ்டார்ட் ஆச்சு மேம்? எல்லாத்தையும் மீறி ஃபேஸ் பண்ணணும், அவ்வளோதான் உமன். ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு உமன் வந்து சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ உமன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க, அது ஒரு மென்னா வந்து உமனுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ பண்ணுறாங்க, உமனை வந்து வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. இந்த டே எப்போ ஸ்டார்ட் ஆச்சு மேம்? சார் இந்த டே எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எனி ஐடியா? இல்லை சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. விக்கி, இது கொஞ்சம் இதுவாக மேம் எதுக்காக உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் சொல்லுங்கள். விமன்ஸ் டேவா? விமன் எம்பவர்மெண்ட்காகவா? விமன் நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும். எம்பவர்மெண்ட்காக செலிப்ரேட் பண்ணுறோம். வேற மேம்? ஸ்ட்ரென்த்னஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறோம். மேம் வேற? கேமரா ஆஃப் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் சொல்றேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பிகாஸ் we are important, we have to be celebrated every day. போனா போதுன்னு ஒரு நாளாவது பண்ணுறீங்க. போனால் போதும். வேற மேம்? உண்மையான ரீசன் வேணுமா? உண்மையான reason, ஆமாம் மேம். voting ரைட்ஸுக்காக ஃபைட் பண்ண ஒரு டே அது. That's what I know. போதும் மேம். மேம் நீங்க? என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை. ஏன் மேம் ரெகக்னேஷன் கிடைக்கிறதே இல்லையா? கிடைக்கிறது, பட் இருந்தாலும் அந்த ஒரு டேல வந்து ஸ்பெஷல். எப்படி எல்லா நாளும் பொங்கல் செஞ்சாலும் அந்த டைம்ல செஞ்சாத ஒரு ஸ்பெஷல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல். ஓகே மேம், நீங்கள்? முன்னெல்லாம் வந்து ஃபீமேல்லாம் வெளியே விட மாட்டாங்க, கட்டுத்தரையில் தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து உமன் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் ரெகக்னேஷன் கிடைக்கணும், அதுக்காக. ஓகே மேம், தேங்க்யூ. சொல்லுங்கள். என்ன சார் சொல்லுங்க? கேளு. எதுக்காக உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம்? நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. உங்க டே தானே, உங்க டே பற்றி நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்க. பாத்துனாக்குறா? ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். மேம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம்? எங்க போறீங்க? பெண்கள் பற்றின பெருமையை வந்து சொல்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லா ஃபீல்ட்லையுமே அவங்க இருக்காங்க, எல்லா இதுலேயுமே அவங்களோட இது கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இது ஸ்பெஷல் டேவாக இருக்கும் அப்படிங்கிறது. உமன்ஸ் டே எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இல்லை, நாங்கள் வீடியோ எடுக்கிறது எங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கிறங்கிற பேர் நீங்கள் எடுத்தீங்களா? சொல்லுங்கள். ஓகே சொல்லுங்க. ரோஸ் எடுத்துக்கோமா? நல்லா இல்லைன்னா என்னமா சொல்ல வர? ஆளை பார்த்தா குளத்து சைடுல இருக்கா. எப்பா மூட்டை முடிச்சோட ஒரு செட்டப் போட தான் வந்திருக்கா. கரெக்ட். சரி சரி, கேளு கேளு கேளு. ப்ளீஸ், நான் வேணா இந்த வீடியோலாம் போடாத கட்டலாக இருக்கேன். சரி, அதெல்லாம் விடுங்க. உமன்ஸ் டே எதுக்காக செலிப்ரேட் பண்றோம்? உமன்ஸ் டே எப்பத்துல இருந்து? என்ன உமனை நீங்க கன்சிடர் பண்றீங்களா? நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இவங்க சொல்லி உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு. இருக்கிறது என்னன்னா, என்னை வந்து ஒன்னா கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து புதுமை பெண்ணா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து என்ன பண்றீங்கன்னா, ராணுவ படை அது லேடிஸ் ராணுவ படை எம்பவர்மெண்ட் வந்து எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, எப்படி டெவலப் பண்ணலாம், இதெல்லாம் பற்றி நல்லா இருக்கும். இல்லைன்னு சொல்லாது. இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபோக்கஸ். சரி, நீங்கள் முன்னாடி போய் அப்படியே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். அந்த பேக் வச்சுருக்கீங்க. உங்களுக்கான கொஸ்டின் வந்து என்னன்னா, எப்பத்துலேருந்து வந்து உமன்ஸ் டே இதெல்லாம் தெரியாது, எனக்கும் தெரியாது. சரி, ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதுவும் மென்ஸ்லாம் சேர்ந்து உமன்ஸ்
ஏதாவது பண்றது போகக்கூடாது. ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இன்னும் நல்லா பெட்டரா பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு நல்லா எடுத்து என்ன போய் தேட சொல்றீங்க, என்ன பண்றது? சேர்த்தியா? சரி. என்ன கேட்குறதுன்னா என்ன நினைக்கிறீங்க உமன்ஸ் டே செலிப்ரேஷன் வைக்கிறத பற்றி வைக்கலாமா? இல்லை நான் காமனாக கேட்குறேன். காமனா வைக்கிறது கரெக்டாக பண்ணலாம். ஏன் நிறைய பேர் சஃபர் ஆயிருக்காங்க நிறைய விதத்துல. நிறைய உமன்ஸ் வந்துட்டு இப்போ நிறைய வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கான கிரெடிட்ஸ் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ எல்லா இடத்துலையுமே இதை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த டேல. நமக்கான ஒரு செலிப்ரேஷன் இருக்கு அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க. சரி நீங்கள் அக்கா உங்களுக்கான கொஷின் வந்து என்னன்னா கரெக்டான கொஷினாக கேட்குறேன். எஸ்ஹெச்எஸில் ஃபீமேல் ஃபேமிலிஸை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி வந்து பார்த்துக்கிறாங்க? இண்டிவிஜுவலாகவே எல்லாத்துக்குமே ரெகக்னைசேஷன் தனியாக கொடுக்குறாங்க. ஒருத்தர் எல்லார்கிட்டையும் எல்லாரும் பேசுறது இல்லை. பட் அவங்கவுங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலும் ஃபேமிலியை விட்டுட்டு இண்டிவிஜுவலாக எஸ்ஹெச்எஸ் ஃபேமிலிக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ரெகக்னைசேஷன் கிடைக்கிது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அக்கா இன்னொரு கொஸ்டின், இந்த உமன்ஸ் டே செலிப்ரேஷன் எப்போ இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சத்தியமா எனக்கு தெரியலடா சாமி. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஹெச்எஸ்ல வந்து தான் நான் உமன்ஸ் டேவே கொண்டாடுறேன். தேங்க்யூ. நீங்க உமனா என்ன நினைக்கிறீங்க? உமனா என்ன நினைக்கிறேன்னா கேக் புரியல. அதாவது ப்ரௌடா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலுமே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் உமனா பிறந்தது. நிறைய டைம் யோசிப்பேன், சரி நம்மளும் பசங்க மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு. பட் இருந்தாலும் உமனா இருக்கிறதுல வந்து நான் உண்மையிலுமே ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ மேம் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின், உமன்ஸ் டே நம்ம எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்? எதுக்காகவா? சரி, வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்படுறீங்களே, ஒரு நாளாவது உங்களுக்காக செலிப்ரேட் பண்ணலான்னு பண்ணுறீங்களா? ஓ ஓகே மேம். எப்போ மேம் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண சொல்லி இனிஷியேட் பண்ணாங்க? ஏதோ ஒரு ஐடியா இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே மேம். ஆஸ் அ உமனாக நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? உமன்ஸ் டே பற்றி ஓகே. சரி, ஆக்சுவலாக அந்த இனிஷியேட் வந்து நல்லது தான். அட்லீஸ்ட் ஒன் டே வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் நான் யூஸ்வலாக என்ன நினைப்பேன்னா, அந்த ரெக்கக்னிஷன் வந்து உள்ளுக்குள்ளே எப்போவுமே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அந்த ஒரு டே எடுத்துகிட்டு அந்த ஒரு நாளில் பூ கொடுத்துட்டு அந்த ஒரு நாளில் வந்து லவ் சொல்லிவிட்டு அந்த ஒரு நாளில் சந்தோஷப்படுத்துறது இல்லை. நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த விமனை என்ன சொல்கிறது, அந்த விமனோட ஃபீலிங்ஸை மதித்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்காக அவங்க பண்ணாங்கன்னா அதான் விமன்ஸ் டே. தேங்க்யூ. சர்வதேச மகளிர் தினம் பெண்களின் சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் அரசியல் சாதனைகளை போற்றவும், பாலின சமத்துவம், வாக்குரிமை மற்றும் சிறந்த வேலை நிலைமைகளுக்காக பெண்கள் நடத்திய போராட்டங்களை நினைவு கூறவும் கொண்டாடப்படுகிறது. கொண்டாடப்படுவதற்கான முக்கிய காரணங்கள்: சாதனைகளை அங்கீகரித்தல், பாலின சமத்துவம், உரிமை போராட்டம், வரலாற்று பின்னணி, சுயமரியாதை, அங்கீகாரம் அளித்தல். இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இந்த நாள் பெண்களின் சாதனைகளை பாராட்டும் வகையிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேலும் 1975ஆம் ஆண்டு சர்வதேச மகளிர் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்ததோடு மார்ச் 8ஆம் தேதியை சர்வதேச மகளிர் தினமாக அங்கீகரித்தது. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பெண் எனும் ஆளுமை அன்பின் மென்மகில் நதியாய் ஓடுவாள், அறிவின் துணிச்சலில் மழையாய் நிற்பாள். வீட்டின் விளக்கை ஏற்றிடும் கரங்கள், நாட்டின் விதியை மாற்றிடும் வரங்கள். சங்கத்தமிழில் அவ்வையாய் வந்தாள், சமர்க்கலம் தன்னில் வேலுநாச்சியாராய் வென்றாள். அடுப்பங்கரை சாம்பலில் ஒளிந்திருக்கவில்லை, அவள் ஆகாய பறவையால் நிலவை தொடுகிறாள். வழிகள் சுமந்தும் புன்னகை பூப்பாள், தோல்வி கண்டால் ஏனியாய் நிற்பாள். அச்சம் தவிர் என பாரதி சொன்னான், அகிலம் ஆளவே அவள் பிறந்துள்ளாள். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நீயே சக்தியின் வடிவம். பெண்மையை போற்றுவோம், பெருமையுடன் வாழ்வோம். ஒன்றை குலமாய் இரண்டை போதுமெனும் முக்காலத்தை உணர்ந்து நான்மறை போற்றி 5 வணங்கி 6 வடம் அறிந்து 7 அதிசயமாய் எட்டாத உயரத்தில் 9 கிரகமாய் 10 போனாலும் 11 நின்று 12 13 அல்லாமல் 14 புலன்கங்கி 15 சேர்த்து 16 பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என இத்தகைய வீர மங்கைகளை போற்றி இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி பெருமிதம் கொள்கிறது. School of Allied Health Sciences, Vinayaka Mission Research Foundation, Salem.